ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். முட்டை குழம்புலேயே இது அவிச்சு குழம்புல போடுற மாதிரி அந்த முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 முட்டை குழம்பு வெரைட்டி இருக்குது. உடச்சி ஊற்றுறது, ஆம்லேட் போட்டு போடுறது, முழுசாக முட்டையை அவிச்சிட்டு அதை கீரல் போட்டு போடுறது. இப்போ நான் முட்டையை அவிச்சிட்டு அந்த கீரல் போட்டு அது குழம்புல போட போகிறேன். அதுக்கு நம்ம காய் கூட போட்டுக்கலாம், ஏதாவது காய். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, இந்த பாருங்கள் கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை, சும்மா கொஞ்சோண்டு பட்டை, இதை போட்டு அரைக்கிறதுக்கு இதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு இது ஒரு பேஸ்ட்டு அரைச்சிடலாம். இதை அரைச்சிடுவோங்க. அதை நான் 4 முட்டை போட போகிறாங்க, அதை அவிச்சு வச்சுக்கிட்டேன். இதில் காய் நான் முள்ளங்கி போட போகிறேன். உங்களுக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். இந்த குழம்புல இது போட்டால் நல்லாயிருக்கும். நான் முள்ளங்கி அரைஞ்சி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும் முள்ளங்கி. கருவேப்பிலை, வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் நீட்டாக. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போ குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, குழம்பு மிளகாத்தூள், அது கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக கறி குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, இது விரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடலாம். கருவேப்பிலை போட்டுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுருவேன். ஏன்னா வெங்காயம் தான் நல்லா வதங்கும். வதக்கி வச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த பாருங்கள், பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதில் தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஊற்றிடுறேன். இது கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா தக்காளிலாம் பச்சையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகணும். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த முள்ளங்கி போட்டுக்கிறேன். அவரைக்காய் கூட போடலாம், நல்லாயிருக்கும் இந்த குழம்புல. மெயினாக முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இதெல்லாம் அந்த முட்டை குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா இந்த முள்ளங்கி கொஞ்சம் வதங்கட்டும். குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா தூளுக்கு பதிலாக சிக்கன் தூள் இருந்துச்சுனாக்கா அதை போட்டுங்க. சிக்கன் தூள் போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் தூள் இல்லைன்னா கரம் மசாலா தூள் போட்டுங்க. நான் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா முள்ளங்கி கொஞ்சம் வேகணும். அதுதான் இப்போ நம்ம மூடி வச்சு இதை கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா முள்ளங்கி வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கணும் இந்த குழம்புக்கு. அதுக்கு சோம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டுங்க. தேங்காய் போட்டுக்கலாம். முட்டையை இது மாதிரி, ஏன்னா அந்த காரம் உப்பெல்லாம் உள்ளே போகிறதுக்காக தான். அதே மாதிரி எல்லா முட்டையும் அது மாதிரி அவ்வளோதான். நல்லா முள்ளங்கெல்லாம் வெந்துருச்சு. முட்டையை இப்போ இதில் போட்டலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அது மாதிரி போட்டுங்க. நான் 4 தான் போட்டிருக்கேன்.
அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ சோம்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா மூடி இருக்கட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.